எப்பயும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர், உங்களை சூழ உள்ளவர், எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு ஒரு துளி கலங்கம் வர்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதவராக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது உங்களோட உள்ளத்திலிருந்து சொட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் என்று நினைக்கிறது. ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்த நினைக்கிறோம். நினைச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியாகிறாரு. எப்படி சொல்றாரு? என்னை சிறையிலிருந்து வெளியெடுத்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சிறையில போட்டதும் அல்லாஹ்வுடைய விதி தானே, அதை சொல்லல, அது தன் பாவங்களோ தன் பலகீனங்களோட காரணம். அல்லாஹ்வுடைய அதப பாருங்க. அல்லாஹ்வோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான், அவனே என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான்னு சொல்லல, நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான். ஆனா இந்த சங்கையற்ற வார்த்தைகள் எங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல சங்கையற்ற, அல்லாஹ் ஏதோ தெரியும் நம்மளே சோதிக்கிறான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தரும் அப்படின்னா இது குஃப்ரான வார்த்தை. நீங்க அல்லாஹ்வோட கண்ணியத்தை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. அல்லாஹ் உங்களை எங்கேயோ வச்சிருப்பான், உங்களோட வார்த்தையால நீங்க எங்கேயோ போயிருவீங்க. உங்களுக்கு சோதனை தார நேரத்துல இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கஃபன் மாதிரி ஒரு சோதனை வைங்களே, அல்லாஹ் உங்களை வந்து எங்கேயோ ஒரு அந்தஸ்துல வச்சிருப்பான். நீங்க அதை விளங்காம வார்த்தைகள் என்ன செய்வீங்க, கொடுங்க, அல்லாஹ் உதவி அவசரப்படுத்திடுவான். ஏன்? உங்களோட ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உதவி அவசரப்படுத்திடுவான். இது உங்களுக்கு தேவையா? நீங்க உண்மையான ஈமான் உள்ள, யா அல்லாஹ் எனக்கு உதவி தான், ஆனா ஆஃபியத்தோட நீ எப்ப பொருத்தப்பட நினைக்கிற அப்ப கொண்டு வந்து எனக்கு என்ன செய் சேர்த்து ரெண்டு கேட்டு அல்லாஹ்வுடைய மஷீஅத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்திலேயே போறோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு கேட்டதை தந்தால் ஒரு திருப்தி, அதை தராது விட்டால் ரெண்டு திருப்தி, தந்தது நான் கேட்டது, தராதது அவன்ட முடிவு, ஆனால் எனக்கு ரெண்டு திருப்தி என்றார். இந்த மாதிரியான ஒரு ரிதா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பலம், ஒரு சக்தி எங்களுக்கு வர வேண்டும். இந்த தர்பியா முஆலஜத்துல் கல்புல அச்சாணி, இது அத்திவாரம். இந்த அத்திவாரம் எந்த நிமிடத்திலும் உபதேசம் கூட எதுவும் கேட்காமலே எங்களுக்கு என்ன செய்யணும், மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடிப்படைகளை சிறப்பான முறையிலே புரிந்து உபதேசங்களை உள்ளே நிறுத்தி உறுதியோடும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த பண்பாட்டை பக்குவத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.